Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பத்ரு வாடா சீக்கிரமா போய் சுட சுட டீயும் சமோசாவும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம்டா. வாடே 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 நம்ம யாரு வம்புக்கும் போறதில்ல யாரு பம்புக்கும் போறதில்ல நாம ஒண்ணு நம்ம சொல்லி முடியோடியே நோட்டோ அதான்டா சமோசா சாப்பிட தானே போறோம் அதுக்குள்ள என்ன இப்படி அவசரமா போறேன் நோட்டோ. ஐயோமா மோட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மோட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வண்டி வர பொண்ணாடுல என்ன பண்ற? மோட்டு கீழே பார்த்து நடக்கிறது இல்லையா? இப்ப பாரு எப்படி அடிபட்டிருக்கணும். டாக்டர் சார் நீங்க சொல்றது சரிதான் சார். இனி என் வாழ்க்கையில நான் நடந்து போகும்போது நல்லா பார்த்துதான் போவேன் சார். என்ன மன்னிச்சிருக்க சார். இப்ப வரப்போகுது ஜாலி. இப்பதான் பிரமாதமா இருக்க போகுது. இன்னைக்கு மோட்டிய கையில செம்மையா மாட்டான. மகனே மோட்டு நீ விழுந்ததுனால அடிபட்டுருச்சு அப்படித்தானே? யாரது? பாபா நீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க போகுது? கீழே பாரு மகனே, கீழே பாரு. மேல பார்த்து நடக்கிறது உனக்கு நல்லது இல்ல. உன் மேல திங்கள் இருக்கு, திங்களுக்கு அப்புறம் செவ்வாய் இருக்கு, செவ்வாய்க்கு மேல புதன், புதனுக்கு மேல வெள்ளி, வெள்ளிக்கு மேல சனி, அதுக்கு மேல ராகு கேதுவும் இருக்காங்க. சரிங்க சரிங்க ஐயா, நீங்க சொன்னா சரி. நீங்க சொல்றது அப்படியே செய்யறேங்க ஐயா. ஐயா ஐயா பாத்தியா மகனே, நான் சொன்னேன்ல கீழே பார்த்து நடக்கணும். கீழே பார்த்து நட. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன இருக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க ஐயா. என்ன இருக்கு? சொன்னேன்ல உனக்கு மேல திங்கள். அந்த மட்டும் தெரியுங்க. திங்கள் இருக்கு, திங்கள் இருக்கு. திங்களுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் வியாழன், வியாழனுக்கு அப்புறம் வெள்ளி. இப்படி எல்லா நாளும் என் தலைமையில இருக்கு. எனக்கு நீங்க சொல்றது புரிஞ்சு போச்சுங்க. பிரமாதம் மகனே, பிரமாதம். நீ ரொம்ப புத்திசாலி. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. நல்லா இரு மகனே. கீழே பார்த்து நடக்கணும். நீங்க சொன்னா சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனி என் வாழ்க்கையில எப்போ நான் தலை குடிச்சு மட்டும் தான் போவேன். கீழே தான் பாப்பேன். இப்பதான் தமாஷே இருக்கு. போங்க போய் இந்த கிளவுஸ் ஒளிச்சு வைங்க. அப்புறம் இப்போ மோட்டு பத்துல கூட பாக்ஸிங் பண்ணுவாரு. சரி பாஸ். அடே மோட்டோ நீ எதுக்கு இப்ப கல்யாண பொண்ணு மாதிரி தரைய பார்த்தே நடந்துகிட்டு இருக்க? கொஞ்சம் மேல பாரு மோட்டோ. இல்ல 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 நான் இப்படியே வந்துக்கிறேன்டா. என்ன விட்டுக்கடா டேய். இங்க பாரு மோட்டோ, ஒரு சாமியார் வந்தாரு சொன்னாரு, அதுக்காக அவரு சொன்னாருன்னு இப்படியா மோட்டோ நடப்பாங்க? என்ன பாக்ஸர் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா? என்னோட கிளவுஸ் எங்க போச்சு? அதை எங்க வச்சேன்னு தெரியல. பாக்ஸர் உங்க கிளவுஸ் மோட்டு தொலைச்சிட்டான். அதனாலதான் அவன் தலைய குனிஞ்சுக்கிட்டு போறான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க உண்டில்ல பண்ணிடுவீங்கல்ல. அப்படியா விஷயம்? அவனை இப்பவே ஒரு வழி பண்றேன். நான் மோட்டோவை விட போறது இல்ல. யாருங்க கூப்பிட்டது? மோட்டோ நீ என்னோட கிளவுஸ தொலைச்சிட்டியா? இப்ப போய் அதை தேடி கொண்டு வா. ஏண்டா மோட்டோ, நாம ஒண்ணு நம்ம சொல்லி ஒண்ணு இருந்தா கூட இவர் எதுக்கு கூப்பிட்டு அடிச்சிட்டு போறாரு? நமக்காக கேட்க யாரும் இல்லையா? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. இந்த கிளவுஸ் பிரச்சனை புதுசா இருக்கேடா. இது வரைக்கும் நான் மேல நிமிந்து பார்க்கவே இல்லையா பத்ரு. ஏன்னா என் தலைக்கு மேல திங்கள் இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, வியாழன் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு கிளம்பி வா. மத்தத நம்ம கீழே போய் பேசிக்கலாம். வா, அங்க நிறைய வேலை இருக்கு நமக்கு. இப்ப நான் ஜான் ஆக போறான். இங்க பாரு மோட்டோ, திங்கள் செவ்வாய்க்கிழமை நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்துடு. அப்புறம் நீ நிம்மதியா சமோசா சாப்பிட்டுட்டு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த ஜான புடி அவ திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இப்பயாவே அவனை பிடிச்சிட்டு வந்தார சிக்கல் சார். மோட்டோ
எங்க மட்டும் சொல்லுங்க, அப்படியே பிடிச்சு தூக்கிடுறேன். ஐயோம்மா, மோட்டு முன்னாடி பாரு, சீக்கிரம் பாரு. என்ன மனசுக்கு ஜிகம் சார், அந்த ஜான் பையன் கணக்கு தெரியல, திருட்டு பையன் என் கணக்கு தெரியல. அட கீழே பாக்குறதுனால என்ன கிடைக்க போகுது? மேல பாரு, சீக்கிரம் பாரு. இல்ல ஜிகம் சார், உங்களுக்கு விஷயம் தெரியாது, உங்களுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியாது. என் தலைக்கு மேல திங்கள் இருக்கு, திங்கள் மேல செவ்வாய் இருக்கு, செவ்வாய் மேல புதன் இருக்கு, வியாழன் வெள்ளி சனி, இப்படி எல்லாமே இருக்குது. போது நிறுத்து. இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் எதையும் நம்ப போறது இல்ல. நீ நின்னு அவன் நிச்சயமா பார்த்திருக்க முடியும். ஆமா சார், கண்டிப்பா நான் நின்றுதான் அவனை கண்டிப்பா பார்த்திருக்க முடியும் சார். இது நான் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிறேன் சார். இப்ப மன்னிச்சிருக்க ஜிகம் சார். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா. அந்த பாபா உனக்குள்ள பிரம்மைய உண்டாக்கி இருக்காருப்பா. திங்களுக்கு மேல செவ்வாய், செவ்வாய்க்கு மேல புதன், புதனுக்கு மேல வியாழன், வெள்ளி, சனின்னு நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்ப்பா. இல்ல சயின்டிஸ்ட், இல்ல செவ்வாய்க்கு மேல புதனும் இல்ல, புதனுக்கு கீழே செவ்வாயும் இல்ல, திங்களுக்கு அப்புறம் ஞாயிறும் இல்ல, ஞாயிறுக்கு அப்புறம் சனியும் இல்ல. எதையும் தப்பா சொல்லாதீங்க. ஐயோ, அடே உனக்கு இவ்வளவுதான்டா மரியாதை. இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன். மோட்டு நல்லா மாட்டிக்கிட்ட. அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ எதிர்க்க இருக்கிற கேட் வரைக்கும் நடந்து காட்டுப்பா. அதாவது நேரா பார்த்து நடந்து போப்பா, பாப்போம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே, நீங்க சொல்றீங்களேன்னு செய்யறேன். எப்படி போகணும்? போலாம் மோட்டு. ஓ மோட்டு, நேரா பார்த்துட்டு போனோம். 1 2 1 2 1 2. அட மோட்டு, என்ன போச்சு? நான் தான் சொன்னேனே, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு கேட்டீங்களா நீங்க? அட அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நம்ம கீழே ஆயில் ஊத்தி இருந்ததுப்பா. அது வழிக்கு தான் நீ கீழே விழுந்துட்ட. ஆனா இந்த ஆயில் எங்க இருந்துப்பா வந்துச்சு? சார், அந்த ஆயில யாரோ இந்த ஜன்னல் வழியா தான் அங்க ஊத்தி இருக்காங்க சார். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது 100% தண்டனை கட்டானோட சதி வேலையா தான் இருக்கணும் சார். வேற யாருக்கும் இப்படி எல்லாம் யோசிக்க தோணாது. அந்த டாக்டர் அப்புறம் அந்த சாமியார் எல்லாம் கூட அந்த தண்டனை கட்டான் தான் சார். மோட்டுவோட மூளையில கண்ட விஷயங்கள் எல்லாம் புகுத்துனது அவன் தான் சார். அட என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, வாப்பா, நாம போய் அந்த ஜானை ஒரு வழி பண்ணலாம். நான் அந்த ஜானுக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 7 நாள் அடி பின்ன போறேன். என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஒரு ஐடியா மட்டும் சொல்லி கொடுறா பாத்துலோ. ஐடியா? முதல்ல அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு நம்ம எல்லாரும் போய் தெரிஞ்சுக்கலாம். மோட்டு ஒரு வழியாக பாக்ஸரன் எனக்கு கிளவுஸ் கிடைக்காத வரைக்கும் மோட்டுவை தோவன்னு துவைக்க போறாரு. வாவ், என்ன ஒரு அருமையான கவிதை. கவிதையை விட்டு தள்ளு. பாக்ஸரனோட கிளவுஸ் எங்க இருக்குன்றத சொல்லு. வேற ஆர் கிளவுஸ்? போஸ், காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய புதருக்குள்ள இருக்கு. அது யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. வா மோட்டு, இப்ப போய் நாம ஒரு நல்ல ஐடியா பண்ணலாம். வீட்டுல அந்த கட்டா இருக்கிற பணத்தை எடுத்து பத்திரமா வச்சியா இல்லையாடா? இல்ல மோட்டு, என்னால ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அத நான் வீட்டுல இல்ல மோட்டு, காட்டுக்கு நடுவுல இருக்கிற புதர்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். தங்கம் பூரா அதுல தான் இருக்கு. அப்புறம் எனக்கு அந்த பேங்க் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. தப்பு நடந்து போச்சு மோட்டு. ஒருவேளை கமல்பூர் பேங்க்ல வச்சாலும் அந்த தண்டனை கட்டானதை கொள்ளையடிச்சிட்டான்னா நீயே சொல்லு மோட்டு. இல்ல பத்துலு, தப்பே இல்ல. நீ செஞ்சது 100க்கு 100 சரிடா. இனிமேலும் நீ இப்படியா பண்ணு. இப்ப பாரு வேடிக்கைய. டாக்டர் அண்ணே, உங்களோட கிளவுஸ் அந்த தண்டனை கட்டான் தான் ஒளிச்சு வச்சிருக்கான். ஏன்னா அதை கேட்டு நீங்க மொத்தணும் அவன் கத்துனங்கிறதுக்காக தான். அதுக்கு அவ்வளவு தைரியமா? வாங்க. ஓகே. தேடுங்க, நல்லா தேடுங்க. அந்த தங்கம் பணம் எல்லாத்தையும் நல்லா தேடுங்க. அட, இது பாக்ஸர் அண்ணனோட கிளவுஸ் ஆச்சே. இப்ப என்ன பண்றது? பாத்தீங்களா டாக்டர் அண்ணா, உங்களோட ராசியான அந்த கிளவுஸ் நீங்க பூஜை ரூம்ல வைப்பீங்க, அவன் புதர்ல வச்சிருக்கான் பாருங்க. என்ன பண்றது? என்னாச்சு? ஏன் இப்படி சலமான நிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் இப்படி பாக்குறத பார்த்தா எனக்கு என்னவோ ஏன் பின்னாடி. ஆமா, நீங்க 2 பேரும் அப்படியே தான் பாத்துட்டு இருக்கீங்க. என்னமோ எனக்கு பின்னாடி பாக்ஸர் இருக்கிற மாதிரி.
என்னாச்சு பாக்ஸர் அண்ணே? உங்க முகத்துல கலர் ஏன் சேஞ்ச் ஆகுது? ஒரு முறை சிகப்பு, ஒரு முறை மஞ்சள், ஒரு முறை நீலமா, இன்னொரு முறை பச்சையா ஏன் மாறிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. முதல்ல வா. உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். வாடா. ஏய். இந்தா வாங்கி. ஏய், எங்க போற? வாடா. ஏய், பறக்க விட்டு அடிக்கிறாரே. என்னாச்சு என்னாச்சு? டிசம்பருக்கு மேல ஜனவரி, ஜனவரிக்கு கீழே பிப்ரவரி, பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும். அடிக்கிற அடியில உனக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே உங்களோட திட்டம் தான். ஜான், இப்ப பாக்ஸரோட டைம் முடிஞ்சு போச்சு. இந்த மோட்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாடி. சீக்கிரம் சார், என்ன ஜெயில போடுங்க ப்ளீஸ். இவங்க ஷிஃப்ட் போட்டு அடிக்கிறாங்களே. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சீக்கிரம் சார், நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.